வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் 2025க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா 4599 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 4597ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்குது. இது வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருந்ததுன்னா வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான். அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ எப்போ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் 1.56 இருக்கு. அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இது Q4 அனாலிசிஸ்ங்கிறதுனால டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஆனுவல் நெட் ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனுவல் ரெவென்யூ 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, 70% நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது. இவங்களுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 115 அப்படின்னு சொல்லிட்டு இதோட இபிஎஸ் வந்து இருக்குது. இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து 20 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 20 ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயருங்கிறது மார்ச் 2025 மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவென்யூ 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q to Qன்னு பார்க்கும்போது ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு 10 பைசா குறைஞ்சு 29.90 இருக்கு. அதே சமயத்தில் இபிஎஸோட டிடிஎம்னு பார்த்தோம்னா 5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி அது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்க முடியுது. இந்த இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஜூன் 2023 கண்டினியூஸாக வந்து அது வந்து 8 குவார்ட்டருக்கு மேலே 9 குவார்ட்டரை வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ இவங்களோட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.65% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து 0.81% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 380, ஃபேர் ப்ரைஸ் 991, கரண்ட் ப்ரைஸ் 4590, ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.62. இப்போ இந்த 4.62 அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போ ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத இண்டிகேட் பண்ணுது. இது வந்து Q4 ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இபிஎஸோட டிடிஎம்கே நேரடியாக போயிடலாம். இபிஎஸோட டிடிஎம் 115, ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 28.77. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன். இப்போ நமக்கு இங்கே இன்ஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 28.2, அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு. அதே சமயத்தில் Q4ஓட ஆக்சுவல் ரிசல்ட்டு இபிஎஸ் ஆக்சுவல் இபிஎஸ் 29.88, அதை காட்டிலும் கிட்டத்தட்ட ₹1 கம்மியாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இன்ஃபரன்ஸ்க்கு என்ன நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து கொஞ்சம் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டு ஒரு 50% அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி நின்றுக்க வேண்டியது வித்தின் அந்த இதுக்குள்ளேயே வந்து லெவலுக்குள்ளேயே வந்து கரெக்ஷன் போக வேண்டியது இருக்கலாம். சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை காட்டிலும் கூட, அதாவது Q4 ஒட்டி இல்லாட்டி Q4 தாண்டியோ இவங்க வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் எக்ஸிட் ஆக போகிறதோ இல்லாட்டி ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கோ கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு யூகத்தில் நம்ம பார்க்கும்போது
அதாவது இப்போ நெக்ஸ்ட் குவார்டர்னா Q1 வந்து 115.65. நான் சொல்றது ஆவரேஜ் எஸ்டிமேஷனையே வச்சு நம்ம வந்து சப்சிக்வெண்ட் இபிஎஸ்ஸை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது 115.65 இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. Q2 அது வந்து அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் Q3 அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த இடத்துல கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நம்ம இந்த இடத்த வச்சு மாத்திரமே தான் நம்ம இந்த இதெல்லாம் வந்து யூகம்லாம் நம்ம பண்ணுறோம். அதே சமயத்தில் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய லெவலில் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலை. நமக்கு வந்து 50 பைசா கூடுது, அப்புறம் ஒரு ரூபா கூடுது. ஸோ டோட்டலாகவே ரூபா 50 பைசா தான் கூடுது. அப்போ இவனுடைய பிஏ வந்து 39 ரூபா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 40னே வச்சுக்கலாம். ஒரு ரவுண்ட் அப் பண்ணி 40ன்னு வச்சுக்கிட்டோம்னா ரூபாய்க்கு 40 ரூபா, 50 பைசாக்கு 20 அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு 60 ரூபாய்க்கு மேலே அந்த ரேஞ்சு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது நார்மலாக இருக்கக்கூடிய நான் வந்து ட்ரெண்டை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது கீழே கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். ஆக்சுவல் ரிசல்ட் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மேலேயோ கீழேயோ அட்ஜஸ்ட் ஆகுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோட புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 1410லேருந்து 1983. ஆனால் இவன் இதெல்லாம் தாண்டி தான் 2.5 மடங்கு கூட தான் போய்கிட்டு இருக்கிறான். நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம். நான் இப்போ சார்ட்டில் வந்து R2லேருந்து R5 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஓவர்வியூ பார்த்துருவோம். R5 மேலேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன். R5 5007லேருந்து 5037, R5 R4 மிட் பாயிண்ட்டு 4580லேருந்து 4609, R4 4179லேருந்து 4206, R3 3448லேருந்து 3472, R2 2808லேருந்து 2828. இப்போ இவனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி அக்டோபர் மாதம் 2024 அக்டோபர்லேயே R5 நெருங்கிட்டான். இப்போ R5யோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரீவியஸ் ஹையை காட்டிலும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆஃப்டர் Q4 ரிசல்ட் பிரகாரம் இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 காரணத்தினால ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ப்ரீவியஸ் ஹையிலிருந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஹைனா இப்போ இந்த அக்டோபர் 2024 ஹையிலிருந்து R5யோட லெவல் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேலே வந்து கேப் இருக்குது. அதே மாதிரி இவன் அங்கேருந்து கரெக்ஷன் எடுத்தவன் R3யோட ஒட்டி வந்துட்டான். R3ல வந்து ஒரு 120 ரூபாய்க்கு முன்னாடி டேர்னிங் எடுத்துட்டு இப்போ மேலே போகிறான். இந்த அப்சைட் மூவ்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த மாதிரி இது இன்ஃபரன்ஸில் எடுத்த மாதிரி அப்சைட் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது. இந்த ரெண்டு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படியே மூவ்மெண்ட்டை அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா R4க்கும் R5க்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். இவன் சப்சிக்வெண்ட்டாக உடச்சி மேலே போயிட்டு R5 பேலன்ஸ் இருக்கக்கூடிய 150 ரூபாயும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கரெக்ஷன் எடுக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து மிட் பாயிண்ட்டுக்கும் R4க்குமே ஒரு சைடு வேஸை வந்து சப்சிக்வெண்ட் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஷண்டிங் அடிச்சுட்டு அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்து Q4 ஒட்டி இல்லை அதை பீட் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் R5 வரைக்கும் மேலே தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷனல் லீட் எடுத்துக்கலாம். இது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை இப்போதைக்கு நம்ம கரெக்ஷனல் லீட் எடுக்கணும்னா எடுத்துடலாம், வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது வந்து Q4 ஒட்டி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இப்போவே கரெக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால அவங்க அடுத்த குவார்ட்டருக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து எதிர்பார்த்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கீழே R3யை உடைச்சு R2 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.